தமிழர் சொந்தங்களை அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பாடல் புனைகின்ற நேரத்தில் உள்ள சூழ்நிலைகளெல்லாம் பலர் இன்றைக்கு ஊடகங்களை பார்த்தால் பெரும்பகுதி ஊடகங்கள் எல்லாமே கவிஞரை பற்றி பல பிரமுகர்கள் எல்லாரும் தனக்கு தெரிந்த, தான் பார்த்த, தான் படித்த, தான் கேட்ட அறிவுகளை எல்லாம் சொல்லி விவரமாக சொல்லி வருகிறார்கள். இன்னும் தோண்ட தோண்ட நிறைய சுரங்கங்கள் புது செய்திகளாகவே இருக்கிறது. அந்த அடிப்படையில் நானும் அவரை என்னுடைய 12 வயதிலிருந்து 1957, 58 இருந்து பார்க்கிறேன். நெல்லை மாவட்டத்து மாநாட்டுக்கு வந்தார். அப்பொழுது வெட்டுக்கொண்டை போட்டிருப்பார், அதில் மஞ்சள் நேர ஜிப்பா அணிந்திருப்பார். ஆஜானு பாகு 6 அடி உயரம். அவரை 52 பராசத்திலே திரைப்படத்திலே பார்த்தால் கூட நேரடியாகவே நான் 50களிலே அவரை பார்த்து விட்டேன். அது மாதிரி 62 மிக அருகிலே தமிழ் தேசிய கட்சியினுடைய பிரமுகராக தலைவராக இருக்கின்ற பொழுது தமுக மைதானத்திலே அவர் உரையாற்றுகிறார். அப்பொழுது அந்த மதிய நேரத்திலே அவரை அருகிலே இருந்து கேட்டு ரசித்த ஒரு அனுபவங்கள் இருக்கிறது. ஆகவே நான் ஒவ்வொரு கட்டத்திலும் அவருடைய கவியரங்கங்கள், அவருடைய நாடகங்கள், அவருடைய பொதுக்கூட்டங்கள் என்று இயல்பாக இருக்கிற ஒவ்வொரு கட்டத்தையும் அவரை கண்டு கேட்டு நேரடியாக பேசி தான் அனுபவம் இல்லையே தவிர அவரை அருகில் இருந்து உற்று கவனித்து ரசித்த காலங்கள் உண்டு. அதைத்தான் இன்றைக்கி நம்ம எடுத்து கொடுக்குறோம். என்னோடு சக படித்த நண்பர்கள் எல்லாரும் மேத்தா போன்ற கவிஞர்கள் சிறந்த கவிஞர்களாகி அவர்கள் அங்கே மதுரைக்கு வரும்போதெல்லாம் அவர் உட்ரன்ஸில் தங்கியிருக்கின்ற போது அவரோடு நெருங்கி பழகி தோழமையோடு இருந்தார். காமராஜன், காளிமுத்து, ஜெயபிரகாஷ், இன்குலாப் போன்ற அவர்களெல்லாம் மாணவர்களாக இருந்த நேரத்தில் அவரை நன்கு தெரியும். ஆகவே அந்த அருமையான ஒரு கவிஞர் எந்த சூழ்நிலையில் பாடல்களை உருவாக்கினார் என்பதை நான் பார்க்கிறேன். ஒரு முறை டி.ஆர். ராமண்ணா கம்போசிங் கேட்கிறார் ஒரு பாடல். இவர் நேரத்தோடு வந்து விட்டார். எப்பொழுதுமே இசையப்பாடல் போனவர் தான் செல்வார். அன்றைக்கு டி.ஆர். ராமண்ணாவுக்கு ஒரு மதிப்பு அளித்து நேரத்தோடு இவர் சென்று விட்டார். இசையப்பாளர் எம்எஸ்வி வரவில்லை. மெல்லிசை மன்னருக்காக காத்து இருந்து பார்க்கிறார். ஒன்றும் வழியில்லை. ஃபோனில் கேட்டால் உதவியாளர்கள் ஐயா தூங்கி கொண்டிருக்கிறார், நேற்று ராத்திரி 3 மணிக்கு வந்தார் என்று சொல்லிவிட்டார்கள். ஆகவே ஓய்வு பெற்று கொண்டிருக்கிறார் என்று அவரை எழுப்பாமலேயே பதில் சொல்லி கொண்டிருக்கிறார். அப்படியானால் சரி ஒரு தாழை தாருங்கள் என்று தாழ் எடுத்து ஒரு 4-5 வரி எழுதி கொடுத்து விட்டு ராமண்ணா இடத்துல கொடுத்து விட்டு இதை கொடுத்து விடு விசு வந்தார் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் கவிஞர். அவர் பார்க்கிறார் ராமண்ணா. அவருக்கோ மிகுந்த ஆச்சரியம். ஏதோ ஒரு வேகத்திலே சூழ்நிலையை அவர் விஷயப்பாடல் இல்லாமலேயே அவருடைய ரிதம் கேட்காமலேயே ஏதோ ஒன்றை மனதுக்கு வந்தே எழுதி விட்டார். ஆனால் படிப்பதற்கு நன்னா இருக்கிறதே என்று சொல்லி விஸ்வநாதன் பதில் எடுத்துக்கொண்டு வந்தாராம். அவரிடத்தில் சொன்னார், ஐயா இப்போலாம் கவிஞர் போகிறார், இதை பாருங்கள், இதை மெட்டு போட முடியுமா என்று பாருங்கள், படிக்க நல்லா இருக்கிறது என்று ராமண்ணாவும் சிலாகித்து சொல்லிவிட்டார். இவர் படித்து பார்த்தார். அதில் செய்தி அவருக்காகத்தான் இருந்தது. அந்த பாட்டு தான், அவனுக்கு என்ன தூங்கி விட்டான் அகப்பட்டவனர் நான் அல்லவா 2 மாதங்களில் கைகளிலே போட்டு விட்டான் என்று இந்த பாடல். இது எப்பொழுதுமே கவிஞருக்கு ஒரு மெல்லிய நகைச்சுவை உணர்வு உண்டு. எந்த நேரமும் பார்க்கலாம். அது கவிஞருக்கும் உண்டு, கலைஞருக்கும் உண்டு. இந்த 2 பேருக்குமே இயல்பான ஒரு நகைச்சுவை உணர்வு ஒருத்தர் உண்டல்லவா. அது சூழல் கேட்டால் போல் கேட்கின்ற பொழுதுதான் உறக்கத்தில் தூக்கத்தில் இருக்கிறார் உதவியாளர் சொன்னதை அதையே பல்லவியாக வைத்து கொண்டார். பல்லவியாக வைத்து கொண்டு எழுதி கொடுத்து விட்டார். அதுவே பிரபலமான தத்துவ பாட்டு பெரியெடுத்து பண்ண என்ற திரைப்படத்திலே இந்த பாடல் வந்தது. கேட்பதற்கும் போது உலகமே அதை கேட்டு ரசித்தது. ஆனால் அது உருவான பின்னணி இதுதான் என்று சொல்வார். அவனுக்கென்ன தூங்கிவிட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவா 2 மாதத்திலே கைகளிலே போட்டு விட்டான் யானையிடம் நன்றி வைத்தான், காக்கையிடம் உறவு வைத்தான், மான்களுக்கும் மானம் வைத்தான், மனிதனுக்கு என்ன வைத்தான்
மனிதனுக்கு என்ன வைத்தான். அதுபோல் அவன்தான் மனிதன் என்ற திரைப்படம், அதே ஒரு பாட்டு கேட்கிறார்கள் சூழ்நிலையை சொல்லி. எப்படியும் அந்த படம் விரைவிலே வெளிவர வேண்டும் சித்திரை மாதத்திலே என்று எதிர்பார்க்கிறார்கள். அண்ணே அதுபோல் அவன்தான் மனிதன் பாட்டு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இவரோ கொஞ்சம் காலம் கடத்தி கொண்டே வந்தார். அவருடைய இளவர் ராம கண்ணப்பர் இடத்துல சொல்லி எப்படியாவது இதை கவிஞரை அழைத்து விட்டு வந்து விடுங்கள் என்று கேட்டார். அவரும் என்ன என்று கேட்க ஒவ்வொரு தடவையும் போர் ரொம்ப வந்து கொண்டே இருக்கிறது என்று கண்ணப்பன் சொல்லுகிறார். என்னவா இருக்கேன்னா இல்லை மே மாதம் எப்படியும் படம் வெளியிடணுமா, என்னடா இந்த நேரமும் மேனுதலே சொல்லப்படுத்துகிறேன். சரி உட்காந்து இந்த பாட்டை எழுது என்று சொல்லி தான் ஒரு பாடலை எழுத சொல்கிறார். அதுவே ஒரு இனிமையான பாடலாகவும் சொல்லாட்சி மிக்க பாடலாக வந்தது. அந்த பாடல் தான் அன்பு நடமாடும் கரைக்கூடமே, ஆசை மழை மேகமே, இன்ப எழில் மந்தமே என்றெல்லாம் வருமே. மாநிலம் முழுவதும் நம் சொந்தமே, மக்கள் நம் சொந்தமே, மாநிலம் முழுவதும் நம் பக்கமே, மக்கள் நம் சொந்தமே என்றெல்லாம் வரும். கிட்டத்தட்ட 32 வந்தது என்று சொல்லுவார்கள் அந்த பாடலிலே. அந்த அளவுக்கு அவர் எடுத்து கொடுத்தது. அவருடைய உதவியாளர் மே மாதம் கட்டாயம் வர்ற படம் கொடுக்கணுமாம்மா, சீக்கிரம் தாருங்கள் என்று வற்புறுத்துகிறார்கள் அண்ணே என்று சொன்னதை வைத்து அவர் அந்த உரிமையான எரிச்சலில் என்னடா இந்த நேரம் மேலும் தொல்லப்படுத்திக்கிட்டே இருக்கேன்னு சொல்லியே கொண்டா என்று சொல்லி எழுதிய அந்த வேகத்திலே கிடைத்த இந்த எழுத்து தான் நமக்கு இனிமையான இந்த பாடம். கேட்போமா? பச்சை மலை தோட்டம் மணியாரமே பாடும் புதுராகமே, அன்பு நடமாடும் கலைக்கூடமே, ஆசை மழை மேகமே. சமயம் அறிஞர் அண்ணாவை பார்க்க கரூரிலிருந்து ஒரு தொண்டர் வந்திருக்கிறார். அந்த தொண்டர் வந்த உடனே அண்ணாவை வணக்கம் செலுத்தி விட்டு சொன்னார், ஐயா நான் கரூரிலிருந்து வந்திருக்கிறேன் அண்ணா என்றார். அண்ணா சிரித்து கொண்டே சொன்னார், எல்லாருமே கரூரிலிருந்து தான் வந்திருக்கிறோமோப்பா என்றார். அதை அருகில் இருந்த கவிஞர் கேட்டுக்கொண்டார். அருமையாக இருக்கிறதே என்று. அதையே திரைப்படத்தில் கூட இது வரும். அதை வைத்துக்கொண்டு காட்டு ரோஜா இந்த திரைப்படத்திலே ஒரு சந்தர்ப்பம் வந்தது. அதிலே எஸ்.எஸ். ராஜேந்திரன் அவர்களை ஒரு வழிபோக்கர் கேட்பார், எந்த ஊர் அப்படின்ட்டு. கிராமங்களிலே ஒருத்தர் சந்தித்தோன்னு கேட்பார்களோ, அப்பொழுது பிடித்து கொண்டார் அவரை. எந்த ஊர் என்றவரே, இருந்த ஊரை சொல்லவா, அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா, உடலூரில் வாழ்ந்திருந்தேன், உயிரூரில் வெளியே வந்தேன் என்று சொல்லி காலை ஊர் காட்டியவள், காதல் ஊர் காலை ஊருக்கு வந்தேன், காதல் ஊர் காட்டியவள், மேட்டூரில் வந்த மங்கை மேலேறி நின்று கொண்டாள் என்றெல்லாம் வரும் அந்த பாட்டு. தத்துவ பாட்டு. காதல் ஊர் காட்டியவள் காட்டூரில் விட்டு விட்டாள் என்றெல்லாம் வருகிற ஒரு தத்துவ பாட்டு அது. அதில் ஊர் என்ற எல்லா ஊரும் வந்து விடுவார். கிட்டத்தட்ட நம்முடைய தமிழ்நாட்டிலே உள்ள ஊர்களிலே சிறப்பான நகரங்களெல்லாம் அதில் சொல்லி விடுவார். இது தனிப்பட்ட திறத்திலே வந்தது தான். அதை அவரே கலைஞருக்கே உரித்தான முறையிலே அதை இசை பாடலாக கொண்டு வந்தார். ஆனால் அதற்கு எடுத்து கொடுத்தது அறிஞர் அண்ணா சொன்ன கரூரிலிருந்து வந்தோம் என்ற வார்த்தை தான் என்று சொல்லுவார். கேட்போமா? எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா, அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா. உடலூரில் வாழ்ந்திருந்தேன், உறவூரில் மிதந்திருந்தேன், கருவூரில் குடி புகுந்தேன், மண்ணூரில் விழுந்து விட்டேன். கருவூரில் குடி புகுந்தேன், மண்ணூரில் விழுந்து விட்டேன். கண்ணூரில் தவழ்ந்திருந்தேன், கையூரில் வளர்ந்திருந்தேன். நல்லது பெரியவர்களே, இது யாரும்
கவிஞருடைய அந்த கவித்துவத்தை நாம் கேட்டு ரசித்தோம். நாளை சந்திப்போமா? வணக்கம். கண்ணூரில் தவழ்ந்திருந்தேன், கையூரில் வளர்ந்திருந்தேன், காலூரில் நடந்து வந்தேன், காளையூர் வந்து விட்டேன்.